அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. மசாலா ஓட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தா இந்த மாதிரி மசாலா ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் பொடியாக கட் பண்ணின வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணின கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இதுக்கு அளவுகள்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீன்ஸ் கேரட் மட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு ஒரு அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி இருந்தால் முழுசாக ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஆனால் ஓட்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு காரமாக தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது தண்ணி கொதிச்ச அப்புறம் நான் ஒரு கப் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான இந்த மசாலா ஓட்ஸ் ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.